கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். அவன் குறைக்கெல்லாம் நீங்கள் நிறைவாக இருக்க முடியாது. குறைப்பட்ட சொன்ன உதவி செய்யலாம், இல்லைன்னு சொல்ல. ஒரு உத்தியோகம், ஒரு தொழில் ரீதியான காரியங்க, அவனுக்கு ஏதாவது தொழில் தெரிந்திருக்க வேண்டும். அந்த தொழிலுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அந்த தொழில் நாளைக்கு உங்களையும் காப்பாற்றுறதா இருக்கும். அவர் வேலைக்கு போக மாட்டார், தவிர வீட்டில் இருப்பார். இந்த கேள்வி உங்களை தூண்டிக்கினே இருக்கும், குடு குடு குடுன்னு. அப்போ உங்கள் குடும்பத்துக்கு யார் செய்கிறது? இதெல்லாம் குடும்ப ஞானம் வேணும். பிதாவின் வீட்டை கனம் பண்ணணும், பிதாவின் வீட்டை விட்டு விலகாது இருக்கணும் குமாரன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் பார்த்து நடந்து கொள்ளுங்க, யாருக்கு அடிமையாகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது பெண்களுக்கு மட்டும் இந்த பலவீனம் இல்லை, ஆண்களுக்கு இந்த பலவீனம் இருக்கிறது. ஆமாம், மொத்த சகோதரன் கட்டுன்னு இருக்கிறான், என்னோட இளைய சகோதரன் வந்துட்டானே, ஏன் மொத்தமாக ஆட்டையை போடலான்னு பார்த்தான்.